சாயிரம். விருப்பம் இருந்தால் 1000 வழிகள் இருக்கும். அதே சமயம் விருப்பம் இல்லாவிட்டால் 1000 காரணங்கள் இருக்கும். இதுதான் நம் எண்ணங்களாகவே இருக்கிறது. ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிரியமே, உன்னை தொடரும் துன்பங்கள் இன்று இரவோடு முடியப் போகிறது. ஆம் என் குழந்தா, நீயே ஆச்சரியப்படும்படி அற்புத மாற்றம் ஒன்று உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. நம் வாழ்விலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு பல நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் ஒவ்வொன்றாக நிகழத்தான் போகிறது. நாளையே உனக்கு தேவையான ஒன்று உன் கையில் வந்து கிடைக்கும். அதற்கு உன் சாயப்பா நானே சாட்சி. என் அன்பு பிரியமே, தனிமையில் இதை நம்பிக்கையோடு கேள். உன் தன்னம்பிக்கை மிக அதிகமாகவே உயரும். என் அன்பு பிரியமே, வழிகள் இல்லாமல் வாழ்க்கையே கிடையாது என் பிரியமே. முடியாது என்ற உன்னுடைய எண்ணத்தை, உன்னுடைய சிந்தனையை இப்பொழுதே நிறுத்திவிடு. முடியும் என்று நீ நம்பினால் நிச்சயமாக அனைத்தும் உன்னால் சாதிக்க முடியும். நம்மால் முடியுமா என்பது தோல்விக்கு முன் வரக்கூடிய தயக்கமாகவே இருக்க வேண்டும். நம்மால் முடியும், என்னால் முடியும், முடித்தே தீருவேன் என்பதுதான் வெற்றிக்கான துவக்கமாகவே இருக்க வேண்டும். உனது சக்தி என்ன என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டே இருப்பதை விட அப்படி வாழ்ந்து கொண்டே இருப்பதை தான் மிக மிக தோல்வி என்று நான் மீண்டும் மீண்டும் உனக்கு அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறேன். எப்பொழுதுமே பயந்து கொண்டே இருப்பதை விட, அச்சத்திலேயே எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருப்பதை விட, வரும் ஆபத்தை ஒரு முறையேனும் நேரில் சந்திப்பது மேல்தானே? சூழ்நிலைகளுக்கு பயந்து பயந்து உன்னுடைய கனவுகளை மாற்றிக்கொண்டே இருக்காதே. ஆம் என் குழந்தா, கனவுகளை நிஜமாக்கி உன்னுடைய சூழ்நிலைகளை மாற்ற பழகு. உன்னுடைய கனவுகளுக்கு ஏற்ப உன்னுடைய சூழ்நிலைகளை மாற்ற பழகு. எட்டி பிடிக்கவே முடியாத இடத்தில் உன்னுடைய கனவுகளும் உன்னுடைய லட்சியங்களும் இருந்தாலும் கூட, என்னால் சாதிக்க முடியும் என்ற எண்ணம் உன்னிடத்தில் இருந்துவிட்டால் போதும். எதையுமே மிக சுலபமாக உன்னால் சாதிக்க முடியும். அந்த நம்பிக்கையோடு இருக்க பழகு. 1000 சந்தோஷங்கள் ஒரு வேதனையை போக்குவது கிடையாது என் பிரியமே. ஆனால் ஒரே ஒரு வேதனை அனைத்து விதமான சந்தோஷங்களையும் அழித்துவிடும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. வாய்ப்புகளை தேடி தேடி அலைந்து கொண்டே இருப்பதை விட, அது எங்கெங்கோ தேடி அலைந்து கொண்டே இருப்பதை விட உனக்கான வாய்ப்பை நீயே உருவாக்கிக்கொள். அது உன்னிடம்தான் இருக்கிறது. உருவாக்கும் திறமை உன்னிடத்தில் இருந்தால் போதும். வெற்றி உனதாகும் எப்பொழுதுமே. வெற்றியாளர்கள் எப்பொழுதுமே வித்தியாசமான செயல்களை செய்து கொண்டே இருப்பவர்கள் அல்ல என் பிரியமே. அவர்கள் செய்யும் செயல்களில் வித்தியாசங்களை காட்டுபவர்கள்தான் வெற்றியாளர்கள். காயமில்லாமல் கனவுகள் வேண்டுமானால் காணலாம் என் பிரியமே. ஆனால் வலிகள் இல்லாமல் வெற்றிகளை காணவே முடியாது. வலிகள் இல்லாமல் வெற்றியே இல்லை. கோபம், வெறுப்பு, பகை, பொறாமை இதையெல்லாம் நீ வெளியிட்டால் அவை வட்டியும் முதலுமாக மீண்டும் உன்னிடமே திரும்ப வந்து சேரும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. யோசித்து யோசித்து ஒன்றுமே எதையுமே துவங்காமல் இருப்பதை விட, எதையுமே துவங்காமல் இருப்பதை விட துவங்கி தோற்று போவது எவ்வளவோ மேல் என்று துவங்க ஆரம்பி. நீ ஆரம்பிப்பது எல்லாமே உனக்கு வெற்றிகரமாக முடியும்படி உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன். மாற்றத்திற்கான துவக்கம் நீயாக இருந்தால் இந்த உலகமே நீ விரும்புவது போல தானாக மாறிவிடும் என் பிரியமே. உன் விருப்பத்திற்கு போல எல்லாமே உனக்கு சாதகமாகவே மாறும்.
எதை ஒன்றை இழந்த பின்பும் வாழ முயற்சி செய்ய கற்றுக்கொள் என் பிள்ளையே. அதே போல எது வந்தாலும் அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள். எது வந்தாலும் பார்த்துவிடலாம், எது வந்தாலும் பார்த்துவிடலாம் என்ற நம்பிக்கை எண்ணம் உன்னிடத்தில் இருந்தால் போதும். அனைத்தையுமே மிக சுலபமாக செய்து காட்ட முடியும் உன்னால். உனக்கு துணையாக எப்பொழுதும் உன்னப்பா நான் உன்னோடு இருந்து கொண்டிருக்கும் பொழுது எதற்குமே நீ பயப்படவோ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை என் பிரியமே. நான் கூறுவது சரிதானே? சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உன்னிடத்தில் இருந்தால் உனக்கு வரும் தோல்விகள் கூட உனக்கு உன் கண்களுக்கு படிகட்டுகளாகத்தான் தெரியும். படிகட்டுகளாகத்தான் தெரியும் உன்னுடைய தோல்வி கூட. என் அன்பு பிரியமே, இறைவனிடம் மண்டியிட்டவர்கள் இறைவன் எப்பொழுதும் மற்றவர்களிடம் மண்டியிட விடுவதே இல்லை. இறைவனிடம் மண்டியிட்டவர்கள் எப்பொழுதுமே வெற்றி பெற்று கொண்டேதான் இருப்பார்கள். பிரம்மாண்டமாக வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார்கள். எனக்குத்தான் எல்லாம் தெரியும், மற்றவர்களுக்கு எதுவும் தெரியாது என்று மட்டும் எந்த நொடியும் நினைத்து விடாதே. ஏனென்றால் உனக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தவர்களே மற்றவர்கள்தான் என்பதையும் மறந்து விடாதே. போலித்தனமில்லாத புன்னகை, அந்த புன்னகையும் சுயநலமே இல்லாத உறவுகளும், கைமாறு கருதாத உதவியும், கவலைகளை மறக்க வைக்கும் நட்பும், எதிர்பார்ப்பே இல்லாத அன்பும், இந்த 5ம் இருப்பது மிக மிக அரியது. அது உன்னிடத்தில் இருக்கிறது என் பிரியமே. சந்தோஷமாக இரு, தைரியமாக இரு, தன்னம்பிக்கையோடு இரு. நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. உன்னுடைய நம்பிக்கையே உன்னை பிரம்மாண்டமாக வாழ வைக்கும். வாழ்க்கையில் எப்பொழுதும் யாரிடமும் விவாதம் செய்து கொண்டே இருக்காதே. ஏனென்றால் அந்த விவாதத்தில் நீ தோற்று போனால் பல நல்ல உறவுகளை இழந்து விடுவாய் என் பிரியமே. அதே போல அந்த விவாதத்தில் நீ ஜெயிக்க ஆரம்பித்தால் பலவிதமான எதிரியையும் பெற்றுக்கொள்வாய் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. கஷ்டங்கள் வருவது இயற்கைதான். இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் கஷ்டம், இன்பம், துன்பம், சந்தோஷம், வேதனை, போராட்டம் அனைத்தும் வந்து வந்து போய்கொண்டுதான் இருக்கும். உன் வாழ்க்கையிலும் இன்பங்களும் துன்பங்களும் கலந்துதான் இருக்கும். துன்பத்தை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே என்று உன்னுடைய கேள்வியை என்னால் உணர்ந்து கொள்ளவே முடியவில்லை. சற்று உன் வாழ்க்கையை திரும்பிப்பார். நீ ஒரு நாள் கூட நிம்மதியாக இருந்ததில்லையா? உன் முகத்தில் மகிழ்ச்சி வந்ததே இல்லையா? ஒரு நாள் கூட சாயிநாதரே நன்றி என்று நீ சொன்னதே இல்லையா? சற்று திரும்பிப்பார் உன் வாழ்வை. எத்தனை கஷ்டங்கள், எத்தனை துயரங்கள், எத்தனை வேதனைகளை மிக சுலபமாக தாண்டி வந்து விட்டாய். இப்பொழுது இந்த ஒரு சிறு பிரச்சனைக்காக நீ இப்படி வேதனைப்படுவதும், இது நாள் வரை நான் கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்வதும் எனக்கு வியப்பாக இருக்கிறது. இன்பமும் துன்பமும் மாறி வருவதுதான் வாழ்வு. அவரவர் செய்த கர்ம வினைகளின்படி அவரவர் வாழ்க்கையில் இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவித்துதான் ஆக வேண்டும். கர்மாவை கழித்தேதான் தீர வேண்டும். துன்பம் வந்துவிட்டதே என்று அப்படியே உட்கார்ந்திருந்தால் எப்படி வாழ்க்கையை வாழ்வது? இன்பம் வந்துவிட்டால் இந்த உலகத்தில் யாராவது இன்பம் மட்டுமே எனக்கு எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கிறதே என்று கூறுவதுண்டா? அப்படி இருக்கையில் துன்பம் வந்தால் மட்டும் துன்பம் மட்டும் எனக்கு எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கிறதே என்று கூறுகிறீர்களே, இதில் என்னதான் நியாயம் இருக்கிறது? அனைத்தையும் சரிசமமாக பார்ப்பதுதான் வாழ்க்கை. சந்தோஷம் வரும் பொழுது அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அதை அப்படியே வாழ பழகிக்கொள்ள நீ, துன்பம் வரும் பொழுதும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அப்படியே அதை ஏற்றுக்கொண்டு வாழ கற்றுக்கொள். அப்பொழுதுதான் உனக்கு வந்திருக்கும் துன்பமே உன்னை பார்த்து வியந்து உன்னை விட்டு வந்த வழி தெரியாமல் விலகிவிடும்.
உன் சாயப்பாவின் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? என்னை நம்பியவர்களை நான் விட்டுக் கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. உன்னுடைய பாதையில் 1000 தடைகள் வரலாம், 1000 தடங்கல்கள் வரலாம். ஆனால் உன்னுடைய பயணம் என்றுமே தடம் மாறவே கூடாது. நான் உன்னை மாறவும் விடமாட்டேன். ஆழம் குறைவோ அதிகமோ அடிக்க வேண்டியது நீ நீச்சல் மட்டும்தான். சோதனைகள் ஒன்றோ பலவோ செய்ய வேண்டியது முயற்சி மட்டும்தான். ஆழம் குறைவாக இருக்கிறதே என்று நீச்சல் அடிக்காமல் விட்டுவிட்டால் மூழ்க வேண்டியதுதான். ஆழம் அதிகமாக இருக்கிறதே என்று அதிகமாக முன்னேறிக் கொண்டாயிருந்தால் வாழ்க்கையை நீ எட்டை பிடித்தே தீரலாம். அதுபோலத்தான் சோதனைகள் பல இருக்கிறதே என்று சோர்ந்து உட்கார்ந்து விட்டால் உன் வாழ்க்கையை யார்தான் வாழ்வது? முயற்சியை செய்து கொண்டே இரு. நீ செய்ய வேண்டியது முயற்சி மட்டுமே. அதற்கான பிரதிபலன் உன்னிடம் நிச்சயமாக நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் குழந்தையே. மனதை போட்டு தேவையில்லாமல் குழப்பிக் கொள்ளாதே. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளுக்கு வந்து சேரும். நான் அதை உன்னிடம் சேர்ப்பேன். வெற்றி வேண்டுமானால் இப்பொழுது தள்ளி போய்கொண்டே இருக்கலாம். ஆனால் உன்னுடைய முயற்சி என்றுமே வீண் போகாது. வீண் போக நான் விட்டுவிடவும் மாட்டேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை உனக்கான வெற்றி உன்னிடம் வந்து சர்வ நிச்சயமாக சேரும். உனக்கான இடத்தை யாரும் பிடிப்பதில்லை. நீதான் தவற விடுகிறாய் உன்னுடைய இடத்தையும் உன்னுடைய வாய்ப்பையும். வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்கொள். வாய்ப்பு வருவது ஒரு முறைதான். வந்திருக்கும் வாய்ப்பை விட்டுவிட்டு பின் என் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரவே இல்லையே என்று நீ சொல்லிக் கொண்டிருந்தால் நான் என்னதான் செய்வது என் பிள்ளையே? தைரியமாக இரு. எது வந்தாலும் சாதிக்கலாம் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இரு. நீ நினைப்பதற்கு மேலாக நான் உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்துவேன். உன்னை போல் ஒருவனை காண்பது முடியாத ஒன்றுதான். இருந்தாலும் நீ ஏன் வேறு ஒருவனைப் போல வாழ நினைக்கிறாய் என்றுதான் எனக்கு புரியவே இல்லை. நானே முன் நின்று எல்லாமே உனக்கு நடத்தி வைப்பேன். இனி நீ நினைத்தது எல்லாமே உனக்கு சாதகமாகவே முடியும். அதற்கு நான் உனக்கு உத்திரவாதம் தருகிறேன். நம்பிக்கையில்தான் நல்ல வாழ்க்கையே அடங்கியிருக்கிறது. நம்பிக்கையுடன் செய்யப்படும் செயல்கள் எல்லாமே நன்மையாகவும் வெற்றிகரமாகவும் முடியும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. இறைவனிடத்தில் வேண்டுதல் வைக்கும் போதே நம்பிக்கையையும் முழுமையாக இருந்தால் வேண்டுதல் வேண்டியபடி நடக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் மனிதர்களுக்குள் நம்பிக்கை என்பது உறுதியாக இருக்க வேண்டும். ஒருவன் முன்னால் நான் வெற்றி பெறுவேன் என்று பிறர் மீதோ மற்றவற்றின் மீதோ முழுமையாக வைக்கப்படும் போது அந்த நம்பிக்கையின் ஆயுளும் வெற்றியும் கேள்விக்குறியாக மாறிவிடுகிறது. ஒரு ஊரில் வில் வித்தையில் சிறந்து விளங்கும் வீரன் ஒருவன் இருந்தான். அவனுடைய வில்லின் மீது அபார நம்பிக்கை அவனுக்கு. குறி தவறாமல் எய்துவதில் அவன் முதன்மையானவனாக இருந்ததால் அவனுக்கு கர்வமும் அதிகமாகவே இருந்தது. ஒரு முறை அந்த ஊருக்கு முனிவர் ஒருவர் சீடர்கள் படை சூழ வந்திருந்தார். இவனுடைய திறமையை கேள்விப்பட்டு இவனை காண விரும்பினார். அவன் வந்ததும் அவனை பாராட்டினார். இளம் வீரனுக்கு கர்வம் தாங்கவில்லை. நீங்கள்தான் பல கலைகள் கற்றுத்தருகிறீர்களே, என்னோடு போட்டியிட உங்கள் சீடர்கள் யாரேனும் தயாராக இருக்கிறார்களா என்று சவால் விட்டான். முனிவர் சற்று நேரம் அமைதியாக இருந்தார். சீடர்களும் முனிவர் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார்கள். பிறகு உன்னளவுக்கு அவர்கள் சிறந்து இருப்பார்களா என்று தெரியவில்லை. ஆனால் முயற்சி செய்ய சொல்கிறேன் என்றார். போட்டிக்கு நாளும் குறித்தார்கள். போட்டி நாளும் வந்தது. இளம் வீரனும் சீடனும் சரிசமமாக தங்கள் திறமையை நிரூபித்தார்கள். இறுதியில் தூரத்தில் ஒரு பொம்மையை நிற்க வைத்து அதன் கண்களை குறிவைத்து தாக்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். இளம் வீரன் பொம்மையை குறிப்பார்த்து வில் அம்பு எய்தினான். அதைத் தொடர்ந்து அந்த அம்பையும் இரண்டாக பிளக்க செய்தான். அதை பார்த்த அனைவரும் அவனை ஆஹா ஓஹோவென்று பாராட்டினார்கள்.
வீரனுக்கு பெருமை தாங்கவே முடியவில்லை. அவனை பாராட்டிய முனிவர், இன்னும் ஒரு போட்டியை வைக்கிறேன் என்றார். அனைவரும் அந்த ஊரின் மலை அடிவாரத்தில் கூடினார்கள். ஓரத்தில் ஆறு ஒன்றும் இருந்தது. மலையையும் ஆற்றையும் இணைக்கும் வகையில் ஒரு சிறிய கயிற்று பாலம் கட்டப்பட்டிருந்தது. முனிவர் தன் சீடனை அதில் நின்று தூரத்தில் இருக்கும் மரத்தின் கனியை குறிப்பார்த்து அடிக்கச் சொன்னார். சீடனும் தன்னுடைய குரு சொன்னதை கேட்டு அதன்படியே செய்தான். அடுத்து உன்முறை என்றார் முனிவர். இளம் வீரனிடம் வேகமாக வந்த இளம் வீரன் அந்த கயிற்று பாலத்தில் நின்றான். கீழிருந்த ஆற்று நீரும் எப்போது கயிறு அழுந்து விடுமோ என்ற பயமும் அவனை அச்சுறுத்தியது. அவ்வளவு தூரத்தில் இருக்கும் கனியை குறிவைக்கும் போது கீழே விழுந்து விட்டால் என்னும் பயமே அவனுக்கு உதறலை கொடுத்தது. என்னால் முடியாது என்று வந்தே விட்டான் இளம் வீரன். முனிவர் அவரை தட்டி கொடுத்தார். உன்னால் முடியாது என்று யார் சொன்னது? உனக்கு உன் மீதிருந்த நம்பிக்கையை விட வில்லின் மீதிருந்த நம்பிக்கைதான் அதிகம். அதனால்தான் உன்னால் குறியை சரியாக அடிக்க முடியவில்லை. முதலில் உன் மீது நம்பிக்கை வை, அதுதான் உன்னை ஜெயிக்க வைக்கும் என்றார். இளம் வீரன் உண்மையை உணர்ந்தது போல் அவரிடம் மன்னிப்பு வேண்டினான். அறிவுரை அவனுக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் தான். முதலில் நம்மீது நம்பிக்கை வைக்கலாம். நம்பிக்கையே நல்லதை கொடுக்கும். நம்மீது நம்பிக்கை வைத்தால் எதையுமே சாதித்து விடலாம். வெற்றிகரமாக சாதித்தே காட்டலாம். நாம் எப்படி நடக்கிறோம் என்பது முக்கியமல்ல. மெதுவாக மிதந்தாலும் சரி, வேகமாக விரைந்தாலும் சரி, எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காலடியும் தன்னம்பிக்கை என்ற ஒன்றின் மீது முன்னோக்கி இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வெற்றியை மிக சுலபமாக சந்திக்கலாம். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டுமென்றால் முதலில் உன்னை இழிவாக நினைப்பவர்களை, உன்னிடம் என்றுமே குறை மட்டும் காண்பவர்களை உன் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கிவிடு. அதுவே வாழ்க்கையில் நீ ஜெயிப்பதற்கான மிகப்பெரிய ஊன்றுகோலாகவே இருக்கும். நம்பிக்கை என்ற சொல்லே போதும் வாழ்க்கையில் பல வெற்றிகளை நமது வசமாக்கி கொள்ளலாம். அப்பாவின் ஆசிர்வாதத்தோடு. நாட்கள் நகர நகர, நாட்கள் செல்ல செல்ல உன் மனதில் இருக்கும் பயம் குறைந்த பாடில்லை, அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது. நான் என்னதான் உனக்கு நல்ல வாக்குகளையும் அறிவுரைகளையும் கூறிக்கொண்டே இருந்தாலும், அதை தினமும் நீ கேட்டுக்கொண்டே இருந்தாலும் உன் மனம் மட்டும் ஒரு இடத்தில் இருப்பதே இல்லை. பிரச்சனைகளும் உனக்கான கஷ்டமான சூழ்நிலைகளும் உன்னை சுற்றி சுழலிக் கொண்டிருக்கிறது. அதிலிருந்து வெளியே வர முடியாமல் நிர்கதியாய் நிற்பது போல நிற்கிறாய். நீ என்னிடம் விரும்பி கேட்டது எதுவுமே நடப்பது போல தெரியவே இல்லை. இப்படியே வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருந்தால், இப்படியே நாட்களும் சென்று கொண்டிருந்தால் எதுவுமே முடியாது, எதுவுமே தொடங்கவும் தொடங்காது. வாழ்க்கையே அஸ்தமனமாகிவிடும் என்று பதப்பதப்போடு பயந்து கொண்டிருக்கிறாய். நீ ஒன்றை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய். எதுவுமே இதுவரை முடிந்துவிடவும் இல்லை. இப்பொழுது உனக்குள் நடக்கும் சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் உனக்கான போராட்டங்களும் உன்னுடைய முடிவுக்கானவையும் அல்ல. இதுதான் வெற்றியடைவதற்கான மிக சிறந்த இரகசியமாகவே இருக்கும். அதிலும் இலக்கில் கவனமாக இருக்க வேண்டும். பிடிச்ச வாழ்க்கையை, தனக்கு பிடித்த வாழ்க்கையை வாழ்பவனே மிக மிக அதிர்ஷ்டசாலி. எந்த வாழ்க்கையாக இருந்தாலும், தனக்கு என்ன வாழ்க்கை கிடைத்திருந்தாலும், தனக்கு பிடித்த மாதிரி வாழ்க்கையை வாழ்பவனே புத்திசாலியாகிறான். மாற்றங்கள் என்ற ஒன்றே இந்த உலகத்தில் இறைவன் தோற்றுவித்த மாறாத நியதி. இந்த ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு நாம் வாழ கற்றுக்கொண்டோமேயானால், யாருடைய மாறுதல்களும் நம் வாழ்வில் பெரும் தாக்கத்தையும் பெரும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தாது. எப்பொழுது உன் சாயி தேவாவிடம் பேசும் பழக்கத்தை நீ ஏற்படுத்திக் கொள்கிறாயோ, அப்பொழுதிலிருந்து தனிமையாக இருக்கிறோமே என்று உன் மனம் வருந்தவே வருந்தாது. நான் தான் உனக்கு துணையாக இருக்கிறேனே, பின் எப்படி உன் மனதிற்கு அந்த ஏக்கம் வரும்? நான் எப்படி வரவிடுவேன்? நான் உன்னோடு எப்பொழுதும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன். நீ என்னை உணர்ந்து கொள்.
நடப்பது எல்லாம் நன்மைக்கே. கூடிய விரைவில் நீ நல்ல செய்தியை, மகிழ்ச்சியான செய்தியை நிச்சயமாக கேட்பாய். நீ இன்னும் உன் இழப்பை நினைத்தே வருந்திக் கொண்டிருக்கிறாயே. உன் இழப்பு என்பது மிக பெரியதுதான். ஆனால் அதற்காக அதையே நினைத்து கொண்டிருந்தால் எல்லாம் சரியாகிவிடுமா? அல்லது ஏதாவது மாறிதான் விடுமா? நன்றாக சிந்தித்துப் பார். உன்னிடம் இருந்து போன எந்த பொருளுக்காகவும் எப்பொழுதுமே வருந்தாதே. என்றோ ஒரு நாள் அது உன்னை விட்டு போகத்தான் போகிறது, அல்லது நீ அதை விட்டு போகத்தான் வேண்டும். இதுதான் வாழ்க்கையின் நியதி. எதுவுமே நிரந்தரமல்ல. உலகமே நிரந்தரமல்ல. உன் உடலும் உனக்கு நிரந்தரம் அல்ல. ராஜாக்கள் கூலிகளாக ஆவதும் கூலிகள் ராஜாக்கள் ஆவதும் தான் உலக இயல்பு. உலகம் மாறிக்கொண்டேதான் இருக்கும். எது உன்னிடம் இருந்து பறிக்கப்பட்டதோ அதை போன்று 1000 மடங்கு உனக்கு கிடைக்கும். நான் கிடைக்க வைப்பேன். அது கிடைக்க நீ தைரியத்தோடு இருக்க வேண்டும். தன்னம்பிக்கையை இழந்து விடக்கூடாது. உன்னுடைய தைரியத்தையும் இழக்காமல் விடாமுயற்சியோடு போராடும் குணத்தோடு இருக்க வேண்டும். அப்பொழுது உன்னிடம் இருந்து எது பறிக்கப்பட்டதோ, உன்னிடம் இருந்து எது விலகி சென்றதோ அதை போன்ற 1000 மடங்கு உனக்கு நான் கிடைக்க செய்வேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். எல்லோருக்கும் எல்லாமும் வரத்தான் போகிறது என்பதை உணர்ந்து கொண்டால் இது போன்ற இன்பத் துன்பங்களில் நீ சிக்கிக்கொள்ளவும் மாட்டாய், வேதனைப்படவும் மாட்டாய். நீயும் வேதனைப்பட்டு கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைக்கு ஆளாக்க மாட்டாய். எல்லாவற்றையும் நடுநிலையோடு நின்று கவனித்து வருவாய். எல்லாம் புரிகிறது. ஆனால் இன்னமும் எனக்கு கஷ்டம் தொடர்கிறதே, நான் என்ன செய்வது என்ற கேள்வி உன் மனதில் மீண்டும் மீண்டும் எழுதிக்கொண்டே இருக்கிறது. என்னிடம் கேள்வியாக அதை கேட்டுக்கொண்டே இருக்கிறாய். குழந்தையே, ஒருவேளை நீ தொடர்ந்து துன்பத்தையே அனுபவிக்க நேர்ந்தாலும் இதுவும் அந்த சாயியின் அனுகிரகம் என்று நினைத்துக்கொள். சொல்வது என்னுடைய கடமை, கேட்பது உன்னுடைய விருப்பம். நீ இப்படித்தான் செய்ய வேண்டும், இதுதான் செய்ய வேண்டும் என்று சொல்லவோ உரிமை எடுக்கவோ எனக்கு உரிமை உண்டு என்று நினைத்தால் நான் சொல்வதை கேள். நான் சொல்கிறபடி நடந்து கொள். உன் வாழ்க்கை மிக பிரகாசமாகவே இருக்கும். என் வாக்கின்படி நடந்தால் உனக்கு நல்லது நடக்கும் என்று சொல்லவே உன் அப்பா இருக்கிறேன். உன்னை கட்டாயப்படுத்தவோ விருப்பமில்லாமல் எதிலாவது தள்ளவோ உன் அப்பா இல்லை என் குழந்தையே. குழந்தையே, மனக்குழப்பம் வரும் பொழுது மௌனமாக இருந்துவிடு. மட்டுமல்லாமல் மன கஷ்டமாக இருக்கும் பொழுது தைரியமாக இரு. ஏனென்றால் அமைதியான துணிச்சலுக்கு ஆற்றல் மிக மிக அதிகம். அவசியமில்லாதவர்களிடம் அவசியமே இல்லாமல் உனது அனைத்து உண்மைகளையும் சொல்லாதே. என்ன துடிக்காதே. அதே மாதிரி உனக்கு உரிமையானவர்கள், உன் மனதை அறிந்து கொண்டவர்கள், அவசியமானவர்களிடம் உண்மையை மறைத்தும் பேசாதே. இப்படி நீ செய்தால் காலம் கடந்து இரண்டுமே உன்னை நிச்சயமாக உன்னையும் உன் மனதையும் காயப்படுத்தவே செய்யும். சோகம் மட்டுமே எப்பொழுதும் வாழ்க்கை கிடையாது குழந்தையே. சந்தோஷமாகவும் எப்பொழுதும் இருந்துவிடவும் முடியாது என் கண்மணியே. இதை மனதார ஏற்றுக்கொள். இதுவே உன் வாழ்க்கைக்கு ரொம்பவே நல்லது. சிமிட்டும் நம்மளுடைய இமை ஒரு நொடி மூடினால்தான், இருட்டினால்தான் நம்மால் பல நாட்கள் வெளிச்சத்தில் சந்தோஷமாக பிரகாசமாக வாழ முடியும். இதுதான் வாழ்க்கையின் நியதியும் கூட. வருடங்கள் கடந்து கொண்டே இருப்பதால் வாழ்க்கை மாறிவிடாது. விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் தைரியமும் உன் மனதில் குடிக்கொண்டிருந்தால் உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறும். மிக பிரகாசமாக நீ நினைத்தபடியே எல்லாமே நடக்கும். நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்று நீ ஏங்கிய பல விஷயங்கள் ஒவ்வொன்றாக நடக்கும். உன் எண்ணம் போல். உன் எண்ணம் நல்லதாக இருந்தால் உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாகவே அமையும். நீ நினைத்தது எல்லாம் நடக்கும், கேட்டது எல்லாம் கிடைக்கும், விரும்பியபடி எல்லாம் நிறைவேறும் உன் வாழ்வில். அதற்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் இருப்பேன். உன்னுள்ளே, உன் பக்கத்திலேயே, உன் அருகிலேயே, உன்னை சுற்றி எப்பொழுதும் உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக எதற்குமே பயப்படாதே.
நான் இருக்கிறேன் என்று தைரியமாக உன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டே இரு. உனது பயணம் வெற்றியடைய நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் எப்பொழுதும், எல்லா நாளும், எல்லா நொடியும். பயணம் செய்யும் பொழுது வீழ்வதோ தோற்பதோ வெட்கமல்ல, ஆனால் விழுந்துவிட்டால் அப்படியே கிடப்பதுதான் வெட்கக்கேடு. எனவே வீழ்ந்தால் உடனே எழுந்து நட, வீர நடை போடு, வெற்றி நிச்சயம்.